காவேரிக்கு விஜய்க்கு வந்த சண்டையை இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துடுறாரு நம்ம வந்து தாத்தா. உடனே தாத்தா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? அப்போ வந்து உண்மையாகவே வந்து 2 பேருமே வாழ ஆரம்பிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. விடவே கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வாழ வைக்கணும், அதுக்கு எதாவது பண்ணியே தீரணும், இவங்க 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா முடிவெடுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ காவேரி வந்து மனசு கஷ்டப்படாதம்மா, கண்டிப்பாக உன்னோட அக்காவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் ஏற்படாது, நான் ஜேம்ஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. நிஜமாவா தாத்தா அப்படின்னா? ஆமாம்மா, நீ வந்து மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும், ஓகேவான்னு. சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம தாத்தா வந்து ஜேம்ஸ் கிட்ட பேசி அவங்க அக்காவுக்கு அந்த கான்ட்ராக்டை வாங்கி தர ஏற்பாடு பண்ணுறாரு. அடுத்து வந்து விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரி உன் கம்பெனியில் வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து யோசிச்சுட்டு சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அவள் வந்து ஓகேனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போய் தாத்தா வந்து சொல்கிறாரு, நீ வேலை கேட்டலம்மா, விஜய் கிட்ட நான் பேசிட்டேன், இதுக்கப்புறம் நீ விஜய் கம்பெனியில் வேலை செய்யலாம் அப்படின்னா. தாத்தா எனக்கு வேணாம் தாத்தா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. என்னம்மா சொல்கிற, நீ தானே வேலை வேணும்னு கேட்ட, அவர் வந்து வேலை தர சொன்னது நான் உண்மைதான், ஆனால் இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் அவர் கூட மட்டும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னோடனே. என்னம்மா இப்படி சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எதுக்கு தாத்தா, நம்ம வந்து எப்போவுமே வந்து வெளியே தான் வேலை செய்யணும், உள்ளவே வேலை செஞ்சால் நல்லா இருக்கா தாத்தா, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் உன்னோட இஷ்டமா, நான் சொல்கிறது கேளுமா, நீ வந்து வெளியே வேலைக்கு போனால் 4 பேர் என்ன பேசுவாங்க தெரியாது, நீ விஜய் கம்பெனியில் வேலைக்கு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து தாத்தா நான் சொன்னால் கேளுங்க, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் தாத்தா விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதனால் விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அவளுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, இவ்வளோ வந்து தாத்தா சொல்கிறாரு, அப்போ கூட இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், தாத்தா வந்து இறங்கி வந்து இவ்வளோ பேசினா நீ வேணான்னு கூலாக சொல்கிறியாமே, உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க புரியுதா, எனக்கு வேணும்னா தான் நான் ஒரு இடத்துக்கு போக முடியும், நீ தானே வேலை கேட்டு தொல்லை பண்ண, அப்போ வேலை கேட்டது உண்மைதான், ஆனால் இப்போ உங்களை பற்றி நல்லா புரிஞ்சிச்சுல, அதனால் உங்கள் கம்பெனியில் எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, நான் வேறு எங்கேயாவது செய்வேனே தவிர உங்கள் கம்பெனியில் மட்டும் வேலை செய்ய மாட்டேன். உனக்குன்னா அவ்வளோ திமிராக இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஓவராக பண்ணுற, வரலன்னா போ, ஆனால் ஒன்று சொல்கிறேன், தாத்தா பேச்சு நீ கேட்கல, எனக்கு கோவம் தான் வரும் அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காது, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, நான் தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே பாரு, இப்போ நீ வேலைக்கு வந்தியா, அவனுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தாத்தா வந்து யோசிக்கிறாரு, காவேரி விஜய் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, அப்போ தான் 2 பேரும் வந்து நல்லா பழகுவாங்க, அதனால் வந்து வேலையிலையும் வந்து காவேரி கூடவே இருக்கணும், அதே மாதிரி வீட்லேயும் கூடவே இருக்கணும் விஜய் கூட, அப்போ தான் விஜய் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து காவேரியை கண்டிப்பாக ஏற்றுப்பான் அப்படின்னு தாத்தா நம்புகிறாரு. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கா வந்து செமையாக டென்ஷனாக இருக்காங்க காவேரி மேலே. காவேரி வேணும் தான் இதெல்லாம் பண்ணால் ஓவராக திமிரா நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி காவேரி பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. குமரன் வந்து அதெல்லாம் கிடையாது, காவேரி ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. வீட்லேயும் வந்து திட்டுறாங்க, காவேரி வந்து பேசக்கூடாது.